யூனோ எஸ்பிஐ ஆப் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு யூனோ எஸ்பிஐன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள் யூனோ எஸ்பிஐ மேக்ஸ் மேனேஜ் கால்னு இருக்கும். ஸோ அலோவ் கொடுத்துருங்க. while using this app ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ உங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கங்க. இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்க, இல்லை தமிழ் வேணுன்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கங்க. நம்ம வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இங்கே ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்குது, ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க லெஸ்ட் ஸ்டார்ட் இருக்குது, அது கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர்னு ஆப்ஷன் இருக்கும், இந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம் ஆப்ஷன் கேட்கும். ஸோ உங்கள் ஃபோனில் டியூவல் சிம் இருந்துச்சுன்னா எந்த சிம் வந்து நீங்கள் வந்து பேங்க்கோட லிங்க் இருக்கோ அந்த சிம் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு சிங்கிள் சிம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த சிம் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட ஃபோனில் வந்து மினிமம் பேலன்ஸ் அட்லீஸ்ட் 10 rupees போட்டுக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் எஸ்எம்எஸ்க்கு சார்ஜஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் மினிமம் 10 rupeesனால 10 rupees நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சிம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ ப்ராசஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்களா, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே இங்கே ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும், ப்ரொசீட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ இதில் பாருங்கள் டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா டெபிட் கார்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நெட் பேங்கிங் இருந்தால் நெட் பேங்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து இன்னொரு எஸ்பிஐ கார்டில் வந்து நெட் பேங்கிங் இருக்குது. இது நான் வந்து டெமோ காமிக்கிறேன், அதனால் நெட் பேங்கிங் காமிக்க மாட்டேது. ஸோ இல்லாட்டி பிரான்ச்சில் போய்ட்டு நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், டேரெக்டாக பிரான்ச்சில் போய்ட்டு. ஸோ சிம்பிள், நம்ம வந்து இப்போ டெபிட் கார்டு வச்சு நம்ம பண்ணி பார்க்கலாம். அதாவது உங்கள் ஏடிஎம் கார்டு தான் டெபிட் கார்டு. ஸோ டெபிட் கார்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஏடிஎம் கார்டோட இந்த லாஸ்ட்டு 6 digit நம்பர் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஏடிஎம் கார்டோட பின் இருக்கும்ல, அந்த பேங்க்கில் ஏடிஎம்லேருந்து காசு எடுக்கும்போது பின் போடுவீங்களா, ஸோ அந்த பின் வந்து 4 நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே ப்ரொசீட் ஆப்ஷன் இங்கே கொடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள் இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கு. இது ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இந்த அக்ரின்னு இருக்குது, அந்த அக்ரி வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் இங்கே கிளிக் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் வாட்ஸ்அப் பேங்கிங் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் பேங்கிங் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காண்டி போடுறேன். ஸோ இது போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் செட் எம்பிஐ பின் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து எம்பிஐ பின் வந்து நீங்கள் செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எம்பிஐ பின் ஃபஸ்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே நம்பரை ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு இங்கே வந்து ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும், ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ எம்பிஐ நீங்கள் செட் பண்ணுறது வந்து 6 digit நம்பர் வந்து போடணும். எந்த நம்பருமே வந்து ரீஎன்ட்ரி ஆகிடக்கூடாது. அதாவது 1 2 3 அந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த், இயர், மந்த் அந்த மாதிரி வேறு ரேண்டம் நம்பரில் நீங்கள் போடுங்க. ஸோ நம்ம வந்து எம்பிஐ பின் போடலாம். ஸோ இந்த பாருங்கள் ஆப்ஷனில் கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து ஹேவ் ரெஃபரல் கோடுன்னு கேட்டிருக்கோம். ஸோ ரெஃபரல் கோட், அதாவது உங்களை யாராவது வந்து லிங்க் அனுப்பிச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணாங்கன்னா ரெஃபரல் கோட் இருக்கும். அந்த கோட் இருந்தால் அந்த கோடு கொடுங்க, இல்லாட்டி டேரெக்டாக நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ எனபிள் பயோமெட்ரிக்னு கொடுத்துருக்கு. ஸோ பயோமெட்ரிக் இருந்தால் பயோமெட்ரிக் போட்டுக்கங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பின்னில் பாருங்கள் மேலே எம்பிஐ பின் கேட்டிருக்கு. நம்ம க்ரியேட் பண்ண எம்பிஐ பின்னை வந்து மேலே இங்கே போட்டு நீங்கள் உள்ள ஆப் உள்ளே போய்க்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம எம்பிஐ பின்னை வந்து இங்கே என்ட்ரி பண்ணுறோம். ஸோ என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ என்னுடைய ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் மெத்தட். நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.